வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 80 வயது தாயை நடுவீதியில் மகள் விட்டுச் சென்ற கொடூரம், போலீசாரிடம் நீதி கோரும் தாய். ஜாலில் கொடூர சம்பவம், தந்தையின் தலையில் பயங்கரமாக தாக்கிய பிரபல ஆசிரியர். கோர விபத்தில் சிக்கி 2 பலி, 2 வைத்தியசாலையில் அனுமதி. ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிப்பு சற்று முன் வெளியான அதிவிசேட வர்த்தமானி. கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு, பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜாலில் இடம்பெற்ற கோர விபத்து, ஸ்தலத்திலேயே பெண் பலி. ஜாலில் சடலமாக மீட்கப்பட்ட ஊடகவியலாளர். இலங்கைக்கு சுற்றுலா வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். சுயாதீன வேட்பாளராக ரணில். ராஜபக்ஷக்களை பாதுகாக்கவே முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோர அரசு தீர்மானம், மரிக்கார் சுட்டிக்காட்டு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கேகாலை கலேவல பிரதேசத்தில் 80 வயதுடைய தாயை மகள் வீதியில் விட்டுச் சென்ற கொடூர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கேகாலை கலிகமுவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட மெனிகே என்ற 80 வயதுடைய தாய் கலேவல எனமெல்பொட பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். தனது மகளால் கைவிடப்பட்ட இந்த தாய் தற்போது கலேவல எனமெல்பொட பிரதேசத்தில் உள்ள தனது தாயின் வீட்டில் தங்கியுள்ளார். அத்தோடு தனக்கு நீதியை பெற்றுத்தருமாறு போலீஸ் மற்றும் சமூக சேவை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது மகள் முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு வந்து வீதியில் இறக்கிவிட்டு சென்றதாகவும், கல்வியறிவு இல்லாததால் தன்னை எங்கு அழைத்து செல்கிறார்கள் என்பதை அறிய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது மகளுக்கு 3 வயது இருக்கும்போது தனது கணவன் மாரடைப்பினால் உயிரிழந்ததாகவும், தானும் தனது மகளும் கலிகமுவ பிரதேசத்தில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். வீடுகளில் கூலி வேலை செய்தும் விறகு விற்றும் மகளை உயர்கல்வி கற்பித்ததாகவும், திருமணமான பின்னர் தன்னை கைவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தான் இறக்கும் வரை தங்கியிருக்க இடமொன்றினை பெற்றுத்தருமாறு கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் வசித்து வரும் பிரபல பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தனது தந்தையின் தலையில் கொடூரமாக தாக்கிய சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த தந்தை ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையிலும் போலீசார் குறித்த இடத்திற்கு செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிடிகள நியாகம வீதியின் மட்டக்க பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக பிடிகள போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை லொரியொன்றும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தில் பிடிகள பிரதேசத்தில் வசிக்கும் மரக்கறி வியாபாரியும் அவரது தந்தையும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் விபத்தில் காயமடைந்த பெண்கள் 2 உயிரிழந்தவரின் உறவினர்கள் எனவும், அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமையினால் எல்பிட்டிய வைத்தியசாலையில் இருந்து கராபிட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிடிகள போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடாத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இன்று இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு எதிர்வரும் 15ஆம் தேதி கோரப்படவுள்ளது. குறித்த தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று முதல் செலுத்த முடியும் என அந்த வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி மற்றும் ஏனைய தீர்மானங்கள் குறித்து தனிப்பட்ட தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கிராண்ட் பாஸ் வடுள்ளவத்தை பிரதரசவன அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை பெண் ஒருவர் உட்பட 2 மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 32 வயதான KGR தர்ஷன் என்ற நபர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதுடன் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று காலை உயிரிழந்துள்ளார். கிராண்ட் பாஸ் பகுதியில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகிய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 31 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்டுடை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்து விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நிச்சாமம் பகுதியைச் சேர்ந்த முகுந்தன் தீபா என்ற 2 பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் தனது மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை எதிரில் வந்த கனரக வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் மானிப்பாய் காவல்துறையினர் கனரக வாகனம் செலுத்தி சென்ற சாரதிக்கு பதிலாக வேறொருவரை கைது செய்து வழக்கினை திசை மாற்றுவதற்கு முயற்சிப்பதாக அங்கு கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் முன்னாள் போராளியான சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முன்னாள் போராளியும் ஊடகவியலாளரும் வவுனியா பிரஜைகள் குழுவின் ஊடக பேச்சாளரும் அரசியல் சமூக செயற்பாட்டாளருமான ஈழம் சேகுவேரா என்பவரே நேற்று இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கில் உள்ள ஊடகங்களிலும் அவர் ஊடகவியலாளராக பணியாற்றியுள்ளதுடன் ஊடக பணிகளை அர்ப்பணிப்புடனும் ஈடுபாட்டுடனும் செய்யும் ஊடக தோழமையின் திடீர் இழப்பு ஊடகத்துறை சமூகத்தினருக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 100 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு இலங்கைக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதான பத்திரன தெரிவித்துள்ளார். விகிதங்கள் மற்றும் வரி குறைப்புகளை உள்ளடக்கிய ஆக்கிரமிப்பும் மேக்ரோ பொருளாதார கொள்கையால் தூண்டப்பட்ட நாணய நெருக்கடியின் போது விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடையை தளர்த்தி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கான வாகன இருப்பை மேம்படுத்த உதவும் வகையில் வேன்கள் மற்றும் பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்தோடு இத்துறையில் உள்ள சில வாகனங்கள் 10 முதல் 15 ஆண்டுகள் பழமையானவை என விதான பத்திரன ஜூலை 25 அன்று கொழும்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் தகுதியான சுற்றுலா ஆபரேட்டர்களிடமிருந்து சுமார் 100 விண்ணப்பங்கள் இப்போது மதிப்பீடு செய்யப்படுகின்றதென அவர் தெரிவித்துள்ளதுடன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தவர்களுக்கு ஏற்கனவே அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஜனாதிபதி சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி டொனால்ட் சி பெரேரா சற்று முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவில் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எரித்த குற்றச்செயலில் இருந்து ராஜபக்சவினரை பாதுகாத்த அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தவே தற்போது அமைச்சரவை முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோர தீர்மானித்திருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எந்தவித விஞ்ஞான ரீதியிலான தீர்மானமும் இல்லாமல் எரிப்பதற்கு ராஜபக்ச அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அந்த அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் மிகவும் வேதனை அடைந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் அதன் வேதனையை உணர்ந்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் அரசாங்கம் வெறுமனே முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என நினைப்பது அரசாங்கத்தின் முட்டாள்தனமான விடயம். ராஜபக்சக்களை இந்த குற்றத்தில் இருந்து பாதுகாத்து அதிகாரிகள் மீது பழி சுமத்தவே அரசாங்கம் திடீரென இவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றது. அப்படியானால் சடலங்களை எரிப்பதற்கு அதிகாரிகள் விஞ்ஞான ரீதியில் அல்லாமல் ஆலோசனை வழங்கியிருந்தால் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் யார்? அப்போது அமைச்சரவையில் இருந்தவர்கள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள்? எனவே சஜித் பிரேமதாச தலைமையிலான அரசாங்கத்தில் இந்த தவறுக்கு காரணமாக அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார்.